மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏந்தும் போவி தர்மமது தழைத்து வாழ ஈசர் முதல் எல்லாரும் இறந்து வாழ சார்ந்த குலே சான்றோர்கள் தரைத்து வாழ தாலி மிக வாழவென்று தரிதார் தாலி தாலி மிக தரிக்குகையில் மாதரோடு தாமனிய நாதனும் மகிழ்ந்து தானேது சொல்வார் கேலி மிக உரையாதிங்கோ இன்னோ கனிமடைவார் அநேகமுண்டு மனங்கள் செய்ய ஜோலியெல்லாம் அச்சுதன்று நினையாதெங்கோ தொல்புவியை அரசாழ்வோம் நிசமே சொன்னோம் மாலினுட சூட்சம் மகா கோடி உண்டு மனது சடையாமல் மிக பாழுவீரே வாழுவீர் கோடு விட்டு கோடு பாய்வேன் மறுவோரு பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன் மாளுவேன் மொழித்து பின் வருவேன் உங்கள் மனது அலைந்து என இகழ்ந்து மாளாதிங்கோ தோழியிலே இருந்து பல சூட்சம் செய்வீன் தோகையரே நீங்கள் எல்லாம் எனது நாயோம் நாளிலே அறிந்து மிக கண்டு கொள்ளோம் நாரணரில் நடப்பிதுவே நிசமே சொன்னோம் சொன்ன மொழிதனை மறந்து நீங்கள் எல்லாம் தூசணித்து அணைக்கப்படாம் எண்ணாதுங்கோ என்னுடைய தொழில் இதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளும் மட்டும் பொன்னுடைய நாடதற்கு வானோர் தம்மை போக விடை கொடுக்க அவர் போனாரெங்கே கன்னிமட வார்கை விடித்து கொண்டு கருணைபதி தருவீதி வருகின்றாரே. என்னை பார்த்து கேலி பண்ணாதீர்கள். எனக்கு இன்னும் கனிமடவார்கள் அநேகம் உண்டு மனங்கள் செய்ய. இதுவே இவருக்கு சோலியா போச்சு என்று பரிகாசம் செய்யாதீர்கள் என்று ஐயா கூறுகின்றார். பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இறைவனுடைய திருக்கல்யாணத்தை தத்துவம் புரியாமல் ஒரு சாதாரண மனிதனின் கல்யாணம் மாதிரி நினைத்து கேலி பண்ணுவது உண்டு. அதுதான் ஐயா சொல்றாரு. ஒரு 11,000 ஏற்ற பெண்கள் தங்கள் முன்னே மாப்பிள்ளையாய் நான் இருந்த மாயசித்தை சொல் மகனே, எண்ணடங்கா பெண்களுக்கு நான் இருக்கிறேன் மாப்பிள்ளையாய் என்று ஐயா அருள்ல சொல்லுவார். நரகாசுரன் பல நாடுகளில் உள்ள ராஜகுமாரிகளை கடத்தி வந்து சிறை வைத்திருந்தான். அவர்களெல்லாம் கிருஷ்ணன் சிறை மீட்டு வந்து அது 18,000 பெண்களையும் 18,000 உருவங்கள் எடுத்து ஒரே முகூர்த்தத்தில் திருக்கல்யாணம் செய்து தனித்தனியாக மாளிகைகள் அமைத்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதில் என்ன அதிசயம் என்றால், ஒரு பெண்ணோடு வாழுவது இன்னொரு பெண்ணுக்கு தெரியாது. எல்லாம் கண்ணா நம்ம கூட தான் இருக்கோம் அப்படின்னு அந்த 18,000 பெண்களும் நினைத்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணோடு இருப்பது இன்னொரு பெண்ணுக்கு தெரியாது.
அதை மதுர பாவனை பக்தி என்று சொல்லுவார்கள். இறைவனை கணவனாக வணங்குவது, அந்த கணவனாக வணங்கி அதை பெறுவது. இந்த சப்தமாதர்கள் 7 பேர் அந்த நிலையை பெற்றார்கள். கடவுளோடு இணைய வேண்டும் என்றால் நாமும் கடவுளாக வேண்டும். பரமாத்மாவோடு இணைவது என்றால் அதாவது நாமும் அந்த நிலைக்கு பெற வேண்டும். அப்பதான் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணை. அந்த நிலையை அவர்கள் பெற்றார்கள். அம்மைமார்கள் அந்த நிலையை பெற்று இறைவனோடு இணைந்தார்கள். இது என்னன்னா, இந்த 7 யோக ஆதார சக்திகளை பற்றி சொல்லுவது. அதான் அதனுடைய தத்துவம். மூலாதாரம் ஆணுக்கு ஆண் தன்மை, பெண்ணுக்கு பெண் தன்மை. அதுக்கு மேலே சுவாதிஷ்டானம் இருக்கிறது. ஆணுக்கே சொல்றேன், ஆணுக்கு மூலாதாரம் ஆண் தன்மை, பெண்ணுக்கு சுவாதிஷ்டானம் பெண் தன்மை. அந்த ஆணுக்கு மூலாதாரம் ஆண் தன்மை, அதுக்கு மேலே சுவாதிஷ்டானம் பெண் தன்மை. அப்போ மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை கொண்டு வருவது ஒரு கல்யாணம். பரமாத்மாவோடு இணையக்கூடிய அந்த தத்துவத்தை உலக மக்களுக்கு, அதாவது உலக நடையிலே ஐயா சித்தரித்து காட்டி கொண்டு இந்த இதை நீங்கள் பரியாசம் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தெருவீதி வர வருகின்றார். தெருவீதி என்பது சுவாமி தோப்பை மட்டும் சுற்றி வர நினைக்கிறாங்க. உலகமாகிய தெருவை சுற்றி வருகிறார். அதனால உலகமே மாறுபடுகிறது. இந்த திருக்கல்யாணத்தை அந்த தெருவீதி வர வரதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். உலகத்தையே ஐயா அந்த திருக்கல்யாணத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை மாற்றி அமைக்கிறார். கண்ணியரே பதி வலங்கள் சுற்றி நாம் வருவோம். கண்மணியே காரணரே ஓகோம் காயாம்பூமேனியரே மண்ணேளும் அளந்தவரே ஓகோம் மாயவரே நாம் வலம் வருவோம். பெண்ணரசே மாமையிலே நமது பொறுமைபதி வலம் வருவோம். தன்னமுள்ள தேவிமாரே நமது தர்மபதி வலம் வருவோம். ஆண்டமணி நாயகமே உலகே ஆண்டருளும் என் கண்மணியே காண்டம் நீரை வேற்று வந்த எங்கள் கணவனாரே நாம் வலம் வருவோம். பொறுமைபதி வலம் வருவோம். களி பொடியையாமாம் போட்டிடுவோம். தருமமது தழைக்க செய்வோம். பதி தானே வலம் தான் வருவோம். குலங்கள் எல்லாம் தன் குணத்தால் மாண்டு போக பெண்ணே தருமபதி வலம் வருவோம். மாதானோழிய வேணும் சுவாமி மக்களெல்லாம் வாழ வேணும். காத்தோரி கைவிடாமல் நாமல் கருணைபதி வலம் வருவோம். தெண்டமிரை பொய்களவு பெண்ணே செய்யும் வண்டு குலங்கள் எல்லாம் கொண்டகலி கூட மாண்டு குரு நாதர்பதி வலம் வருவோம். வீணான கலியுகத்தை சுவாமி பையோனுக்கு முதலீது சான்றோரை வைத்து அழ சுவாமி தர்மபதி வலம் வருவோம். நாடும்பதி துலங்குதடி பெண்ணே நல்ல சிலை கொதிக்குதடி. ஆடு மாடு அருகுதடி கர்த்தாங்க ஆவினங்கள் தோணுதடி. நல்லபதி துலங்கணுமே சுவாமி நாடு தர்மோகாகணுமே பொல்லாப்பது ஒளியணுமே சுவாமி புத்தி ஒன்றாய் குவியணுமே. கோவில் தரு துலங்கணுமே நம்மள் கோட்டை வெளியாகணுமே. தேவருடன் நல் திருநாள் பெண்ணே தினமும் வந்து கூடணுமே. தங்க தொண்டில் தண்டயமோ சுவாமி தாண்டும்பதி வீதிகளும் சங்கையோடு
டம்மோ நமோ சுவாமி தலத்தில் வந்து தோணனுமே. கோட்டையிட்டு கொடியும் கட்டி பெண்ணே கொத்தளமாய் மேடை செய்து நாட்டையெல்லாம் தான் கிளிக்கு பெண்ணே நமக்கு பதியேறணுமே. நம்பினோரை காக்கணுமே சுவாமி நாடு கட்டி ஆளணுமே. அம்பலங்கள் ஏறணுமே சுவாமி அவதாரங்கள் நடத்தணுமே. சிங்காசனம் ஏறணுமே பெண்ணே தீவெட்டிகள் போடணுமே. கண்காட்சி காணணுமே பெண்ணே கைநியரை கைபீடி. பழமைகள் மாறி புதிய பூமியாக மாறுகிறது. அது உலகமே மாறுகிறது. அதை மரமண்டலத்தில் உள்ள ஞான சூரியன், பூமி, தண்ணீர், அக்னி, வாயு, ஆகாயம், சூரியன், சந்திரன், தேயு, அக்னி, தாரகை, விண்மீன், நட்சத்திரங்கள் ஆகிய 9 நிலைகளிலும் பொருந்தி இந்த உடம்பாகிய உலகத்தை வர வருகிறார். அவரது உலகமே மாறுகிறது. பழைய பூமி மாறி புதிய ஞானமுடைய அறிவுடைய பூமியாக மாறுகிறது. ஐயா அம்மைமாருடைய கையை பிடித்து வலம் வருகிற போது இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு பகுத்தறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து செல்வங்களையும் கொடுத்தருவோம் என்று வலம் வருகிறார்கள். பிரிந்து கிடக்கும் உலகத்தையும் மக்களையும் அன்பு என்னும் உன்னதமான நிலைக்கு கொண்டு வருகிறார். கல்வி, வலி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லுள், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள், இப்படி 16 செல்வங்கள் வந்து கிடைக்கிறது. மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்து இருந்தாரன்றே. நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதற்காக நமது கோபுரதாசன் அவர்கள் நமது கருணைப்பதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நமது கருணைப்பதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் ஒருமுறை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தையல் மிஷின், ஒரு ஏழைக்கு தையல் மிஷின் வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக திருவிளக்கு பணிவிடையில் குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க இருக்கிறார்கள். மேலும் ஆடை தானம் வழங்கப்பட உள்ளது.
ஆகவே அனைத்து அன்புள்ளங்களும் அமைதி காத்து விழாவினை சிறப்பித்து தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். தற்போது இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை இருந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஐயா கோபுரதாசன் மணிபாரதி அவர்களையும், தமிழ் சிற்பி டாக்டர் R.R. சுரேஷ்குமார் சுரேஷ் ஜீவலரி பம்மம் அவர்களையும், அருமை பேரூராட்சி துணைத் தலைவர் திரு K.V. சந்திரசேகர் அவர்களையும், கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் புண்ணியம் அவர்களையும், நல்லாசிரியர் புலவர் கு ரவீந்திரன் ஐயா அவர்களையும், புலவர் சி சிவசங்கரன் ஆசிரியர் அவர்களையும் நமது கருணைப்பதியின் மணிமண்டபத்தில் உடனடியாக வந்து சேருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். கல்வி ஊக்கத்தொகை வழங்க இருக்கிறார்கள். கல்வி ஊக்கத்தொகை ரூபாய் 5001 காசோலையாக வழங்கப்படுகிற இருக்கிறது. அதனை